தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு, தமிழினம் வீழ்ந்தால் முட்டுக்கொடு என்று சொல்லி ஒரு கவிஞன் சொல்லியிருப்பான். உண்மைதான். தமிழர்கள் வாழ்ந்தால், தமிழர்கள் பொருளாதார ரீதியில் உயர்ந்திருந்தால் நாங்கள் உண்மையாக அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அந்த வகையில் தமிழ் வணிகர்களை நாங்கள் எப்பவும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தமிழ் தேசியம் பேசுகிறாக்கின்ற கடமையாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், தன்னம்பிக்கையை பாலசுப்ரமணியம் சொல்வார், 1000 தமிழ் பெரும் வணிகர்கள் இருந்தால், அதாவது மில்லியனர்ஸ் இருந்தால் நாளைக்கு தமிழீழம் சாத்தியம் என்று சொல்லி சொல்லுவார். அவ்வளவுத்துக்கு நம்முடைய விலங்கொடிக்கிறதுக்கு, நம்முடைய எதிரிகளை பின்புறத்தால் வீழ்த்துறதுக்கு ஏழை சொல்லு அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவார்கள். பணக்காரன் இந்த கை பாதாளம் மட்டும் பாயம் என்று சொல்வார். அந்த அளவுக்கு பொருள் வலு இருக்கிறது சரியான முக்கியம் ஒரு இனத்துக்கு. அந்த வகையில் பொதுவாக அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இருக்கலாம். நான் ஒரு ஊடக பின்புலமாக இருந்து வர்றபடியாக இந்த வணிகர்களை கட்டாயம் முதன்மைப்படுத்துறது. அதாவது புறவலர் என்று ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பெரும் பணம் தேவை. அப்போ அந்த பணத்தை வணிகர்கள் எடுக்கலாம். ஆனால் அதை சுரண்டி எடுக்கக்கூடாது. விளங்கு தானே, சுரண்டி எடுக்கக்கூடாது. அப்போ சும்மா ஊர் சங்கம் விழாண்டா ஒரு வணிகர்ன்ற விளம்பரத்தை கொண்டு பேனரை கொண்டே கட்டி போட்டு அதாவது பின்னை கட்டி கொண்டு அப்புறம் அவர்கிட்ட காசை வாங்கிட்டு போயினா அதனால் யாருக்கும் பயனில்லை. அவர் அந்த தண்டை ஊராக்கலன்னு போட்டு அந்த காசை கொடுத்துட்டு இருப்பார். அப்போ நாங்கள் ஊடகங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஊடகங்கள் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஊடகங்களுக்கு ஒரு வணிகம் நிறுவனம் பே பண்ணலைன்னா அந்த பணம் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டைட்டில் ஸ்பான்சருக்கு எங்களுக்கு ஒரு 5000 அவர் அண்ணன் தாரார்னு சொல்லி சொன்னால் அவர் கிட்டத்தட்ட 100,000 உழைக்கணும். ரால் போட்டு சுறா பிடிக்கிறதுன்னு சொல்லிவிடும். அது மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஒரு வணிகனை சுரண்டி நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்கக்கூடாது. அந்த வகையில் பறை திருவிழாவுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் அண்ணன் சாமுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு நாளும் ரீக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு சிலவழிக்கிற பணத்தை இட்டு மன வருத்தப்பட மாட்டீங்கள், மன மகிழ்ச்சி அடைவீங்கள்னு சொல்லி அந்த வகையில் அவர் எனக்கு அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தார். நல்லா இருக்க மாட்டேன். நான் முதலே அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி நான் உறுதிமொழி கொடுத்து நான் ஒரு 100 விளம்பரங்களாவது சமூக வலைத்தளங்களில் ஆக குறைஞ்சது பறை திருவிழாவில் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பறை திருவிழா விளம்பரங்கள் பலருக்கும் பிடிச்சிருக்குது. அங்கங்கே ஒரு தூக்கி கொடுத்துருக்குது. கனவேர் எனக்கு எடுத்து பாராட்டினீங்க, அதை எடுத்து மன மகிழ்ச்சி. நான் 2010ஆம் ஆண்டு எனக்கு வீடு விற்பனைத்துறையில் ஸ்காப்ரோவில் டாப் 10 அவார்டெல்லாம் கிடச்சிது. அதுக்கு பின்னால் நிறைய அதாவது மார்க்கெட்டிங் டெக்னிக்குகள் இதுகளெல்லாம் நான் படித்தேன். நான் இந்த ஊடகத்துறையில் தான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ என்னுடைய அந்த அனுபவம் உங்களுக்கு பெரிய உச்சமாக இருக்கும். இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு என்ன நம்முடைய பறை திருவிழா சம்மந்தமான விளம்பரங்களை பார்த்துட்டு எல்லாம் க்ரியேட்டிவ், அதாவது என்னுடைய சொந்த இது படைப்பாற்றல். அதை பார்த்துட்டு ஒரு நிறுவனம் தங்களை என்ன ஹையர் பண்ணின மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆட். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஃப்ரீலான்ஸாக இருக்க விரும்புகிறேனே தவிர உங்களோட நிறுவனத்தில் நான் யாருக்கும் கீழே இருந்து என்னுடைய மூளையை விற்கிறதுக்கு தயாராக இல்லை. உங்களுக்கு வேணுமெண்டா நான் என்னுடைய நிறுவனத்தால் செய்திடலாம் வேண்டாம். அப்புறம் எந்த முயற்சியும் திருவினையாக்குமன்றதுக்கு இது ஒரு அருமையான வேலை. இது ஒரு பொது தொண்டு என்றதில் பார்த்தா கூட நமக்கும் அதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இப்போ அந்த துறையில் நான் பார்த்தேன்னா நம்முடைய கலைஞர்கள் இந்த தமிழ்நாட்டு சினிமா கலைஞர்களை விட சரியான உச்சமான டேலண்ட் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே போய் கையேந்தி நிற்கிற நிலவே இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கோண்டோ அல்லது இவையை கூப்பிட்டு லோக்கல்ஸ்ன்னு சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இவங்கள் பேர் டேலண்டோடு இருப்பாங்க. இவையில கொண்டாந்து அடித்து போட்டு தாங்கள் பேர் எடுத்து போட்டு we were having some locals instrument players as well அண்டு அறவுற பண்டி தமிழில் அதை பண்ணினோம் இதை பண்ணினோன்னு பண்டி தமிழில் சொல்லி போட்டு போகிற ஆட்கள் இருக்கிறோம். அப்போ அதை பார்த்து எரிஞ்சு போட்டு தான் அந்த பறை திருவிழா தொடங்கினது. நம்ம மாட்டிங்க போன முறை நம்மட அனந்த் அடிஜாம்பாவி ஒருவர் முருகனைக்கான 1000 கண் வேணும் அந்த பாடலுக்கு எல்லாம் தமிழ் மரபு பாத்தியங்கள் தான், வெஸ்டர்ன் ஒன்றும் இல்லை.
ஒரு டிஜாம்பே ஒன்று கொண்டாந்து அதுக்குள்ளே பேஸ் ஒன்று பூட்டி டிஜாம்பேண்டா அப்படி இருக்கும் தட்டுறது பெரிய கோரை மாதிரி இருக்குது கீழே மேலே தோல் போட்டிருக்கும் அதுக்குள்ளே ஆம்பை போட்டு அடித்தா ஒரு ஆள் வந்து பாட்டு பாடி முடிய தான் இப்படி வாழ்க்கையில் கேட்கல முருகனைக்கான 1000 கண் அந்த பாட்டு கேட்கலன்னு கூட கால் விழுந்து கும்பிட்டேன். அப்படி நிறைய பாடல்கள் போன முறை அடிச்சினாங்களே எல்லாம் தமிழில் எழுச்சி பாடல்கள் தாய பாடல்கள் பொதுவான பாடல்கள் அது இது கூத்துப்பாட்டு அதே நேரம் சிலம்பாட்டம் இப்படி நிறைய நான்ஸ்டாப்பாக நிகழ்ச்சி போய்கொண்டே இருந்தது. அப்போ அது பெரிய மகிழ்ச்சி. அப்போ இந்த வணிகர்களுக்கு நான் அதான் சொன்னது வந்து உங்களை உயர்த்தி விடுவோமே தவிர இது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் தான் எனக்கு இலக்க சொல்லணும். இப்போ ஒரு நான் பார்த்துருக்கேன் ஊடகத்துறையில் இருந்து பார்த்துருக்கீங்க ஒரு வணிகர் என்ன செய்வாருன்னா ஒரு விளம்பரத்தில் எல்லாத்தையும் அதை போட்டு இதை போட்டு அதை போடுண்டு ஒரு விளம்பரம் வந்தா ஒரு இலக்கை எட்டுறது தான் அது ஒரு இலக்காக இருக்கணும். இப்போ சும்மா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய இந்த துறைன்றது வந்து பெரிய கடல். இப்போ நான் இதில் பீப்புள்ஸ் ஃபார்மிங்னு சொல்கிறது மக்களுக்குள்ள இப்படி எங்கட பேர்களை கொண்டு போகிறது அல்லது பிராண்டிங் செய்கிறது அது படிச்சினேன். அதே மாதிரி ஜியோக்ராஃபிக்கல் ஃபார்மிங்னு சொல்கிறது ஒரு ஏரியாவிலேயே உங்களோட நிறுவனத்தை எப்படி தெரிய பண்ணுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் படித்தபடியாக தான் நான் 2010ஆம் ஆண்டு அந்த இதை வந்து வணிகத்தை வீடு விற்பனை துறை வணிகத்தை பெருமளவு ஸ்காப்ரோவுக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடிஞ்சது. அப்போ உங்களுக்கும் இது இதாக இருக்கும். எனக்கு சொல்லும்போது ஓகே திருவண்ணா ஓகே திரு இந்த உங்களோட இந்த இவெண்ட்டில் எனக்கு இந்த விஷயத்தை எட்டித்தாங்க சரிதானே ஒரு இலக்கை தரணும். இப்போ எல்லாத்தையும் தந்துட்டு இதெல்லாம் முடிக்கணுமெண்டா முடிக்கலாம் எல்லாம் கூலாம்பானியாக போயிடும். பிறகு அது வீணாக போய் அந்த முயற்சியை வீணாக போயிடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று சொல்கிறேன். இந்த சன் டிவி பார்த்துருப்பீங்க. அதில் தயாநிதி மாறன் தான் அதோட சிஇஓ அதோட ஓனர். அதில் ஒருவர் வருவார் எல்லாம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதலாக திரைக்கு வந்தே சில மாதங்களேயான புத்தம் புதிய திரைப்படம் அது வந்து அவர்கிட்ட கிளாஸ்மேட்டாக. அப்போ அவருக்கும் ஒரு வேலையை கொடுக்கணும் கொண்டு போட்டு அதை கொடுத்துருக்கிறார். அது ஒரு என்ன குரல் ஒரு வித்தியாசமான குரல் உங்களுக்கு வளமையாக வர குரல் மாதிரி இல்லை. அதனால தான் இந்த பறை திருவிழாவுக்கும் வந்து நான் பின்னுக்கு போட்டு ஒரு இந்த குரல் ஒன்று கொடுத்துருப்பேன் அப்பாவித்தனமான ஒரு குரல் ஒன்று பறை திருவிழாண்டு அதுங்க எனக்கு பிடிச்சிருக்குது. அப்போ இந்த பறை திருவிழா விளம்பரங்களும் வந்து ஒரு 4 கிழமை ப்ரோக்ராமில் போயிட்டு வரையினோம். முதல் அவையில் ஒரு பிளானின் படி தான் செய்திருக்கிறோம். ஒரு கட்டம் ஒரு வீக் இது இப்போ ஒரு வீக் முடிஞ்சு அடுத்த கட்டத்தில் நிற்கிறார். அப்போ நான் இது 4 தீமில் செட் பண்ணி வச்சுருக்கு. அப்போ இதுக்குள்ள வந்து நிறைய எங்களுக்கு ஆதரவு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்வுட் கிச்சன் அவர் தான் எங்களோட டைட்டில் ஸ்பான்சர். பிறகு நந்தா கேட்டரிங் அன்பு தம்பி ரூபண்ட நந்தா கேட்டரிங் அவையிலுடைய புரவலராக அவையில் இருக்கணும். அதே மாதிரி ட்ரீம் லைன் கோச் சர்வீஸ் கிருவாண்ணா வந்து அவர்கிட்ட பஸ் வந்து விடமெல்லாம் கனடாவை சுற்றி காட்டுறதோ அமெரிக்காவுக்கு போகிற இதுகள் கூடி செய்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி பிரேக் இன் விங்ஸ்ன்னு சொல்லி பிக்கரிங்கில் இருக்குது. ஜெஃப்னா ஃப்ரைஸ் அதோட இந்த விங்ஸுகள் அதுகள் எல்லாம் விற்கிற கடை பரதன் அண்ணன் பரதன் அவர் எங்களுக்கு புரவலராக இருக்கிறார். வேறு ஆட்களும் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலாம் எனக்கு இதை மக்களுக்குள்ள கொண்டு போய் தாங்கோ இன்ன விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து ஒரு இனமாக என்னத்தை யோசித்தாலும் பறை திருவிழாவாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு திருவிழாவாக இருக்கலாம் மற்றவனை உயர்த்தி நாங்களும் உயரணும் அடுத்த படிக்கு போகணும். அவனுக்கு இழுத்து கீழே விடுற மாதிரி நம்முடைய முயற்சிகள் இருக்கக்கூடாது. எப்பவும் வந்து நெக்ஸ்ட் லெவல் அடுத்த ஒவ்வொரு செகண்டும் வந்து நாங்கள் வளர்ச்சியை பற்றி தான் யோசிக்கணும். அப்போ மற்றவனை எங்கட காசை கவனமாக பார்க்குற ஒருவன் தான் வந்து மற்றவன்ட காசையும் வந்து கவனமாக பார்ப்பான். அப்போ அந்த விஷயத்தில் அவன்ட காசையும் வந்து எங்களுடைய காசாக நீங்கள் மதிச்சிங்கன்னாவும் அப்போ தான் எல்லோரும் உயரலாம். வின் வின் சிச்சுவேஷன் வேறு. இப்போ அவரை வந்து வெட்ட காசுலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஃப்ளாப்பாக போயிடுமா கீழே வந்துடுவோம். இது நாம இருக்கும் கூடியല്ലോ நம்ம அணையஞ்சோம்.